ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ சென்னை எஃப்சி அவங்களோட 2வது ஐஎஸ்எல் மேட்ச்சில் மொஹமேதன் கூட 1-0 ஒரு தோல்வியை சஃபர் பண்ணாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து நம்ம டிஃபென்ஸும் கொஞ்சம் போராக இருந்துச்சு அண்ட் ரெஃப்ரியோட டிசிஷன்ஸும் நமக்கு அகென்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இதை மறந்துடலாம். அண்டு அக்டோபர் மந்தோட ஃபர்ஸ்ட் ஃபிக்சர் நமக்கு ஹைதராபாத் எஃப்சிக்கு அகென்ஸ்டாக. அந்த மேட்ச் ப்ரிவியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹோம் கேமில் நம்ம சென்னையை சப்போர்ட் பண்ண வந்த எல்லா ஃபேன்ஸுக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கீப் சப்போர்ட்டிங். கண்டிப்பாக இந்த சீசன் தான் சென்னை எஃப்சி அவங்க சக்ஸஸ் அச்சீவ் பண்ண போகிறாங்க அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைன்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மேட்ச் ப்ரிவ்யூ பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு இப்போ தான் ஹைதராபாத் எஃப்சியை வந்து அவங்களோட இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சைனிங்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டில் இன்னும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கலை. ஸோ இட் கோயிங் டு பி அன் ஈஸி கேம் ஃபார் சென்னை எஃப்சி. ஓகே, ஸோ நேற்று தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. எட்வின் சிட்னி ஒன்ஸ் ஃபால் சென்னை எஃப்சியோட ஒரே சென்னை பிளேயர் அண்ட் 2018 சீசனில் ஒரு தமிழன் நமக்கு ஹீரோவாக இருந்த பிளேயர்னால் அது இவர் தான், எட்வின் சிட்னி. இவர் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அந்த மேட்ச் கூட வந்திருந்தார் அண்ட் அஃபிஷியலாக நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸைட்டிங் டேலண்ட். நிஜமாகவே வந்து இவர் நம்ம சக்ஸஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். லூகாஸ் பிராம்பில்லா ஏன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்றதுக்கு ஓவன் காயில் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்னென்னா ட்ரைனிங்கில் வந்து அவர் இஸ் கெட்டிங் க்ளோசர் டு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து கூடிய விரைவில் அவர் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அண்ட் எட்வினோட சைனிங்கோட சென்னை எஃப்சியோட ஆல் சைனிங்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இது வரைக்கும் 3 மேட்ச் எல்லா டீமும் விளையாண்டுருக்காங்க அண்ட் அதை வச்சு ஐஎஸ்எல் ஸ்டாண்டிங்ஸ் பற்றி பார்த்துடலாம். திஸ் சீசன் வந்து எந்த டீம்னால் ஒரு ஜாம்பவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ அந்த டீம்லாம் கீழே இருக்குது அண்ட் எந்த டீமை பற்றி நம்ம பேசவே இல்லையோ அந்த டீம்லாம் டாப்பில் இருக்குது. ஸோ பெங்களூரு எஃப்சி அண்ட் பஞ்சாப் எஃப்சி ஆர் ராக்கிங் த சீசன் அண்ட் சென்னை எஃப்சி இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 4th place போயிடுவாங்க, கோவாவோட டாப்பில் போயிடுவாங்க. ஸோ உங்களோட தாட்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேட்ச் லைனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுங்கள் கீழே. தேங்க்யூ.